பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. கனவா? நான் கூட ஒரு நிமிஷத்துல தூக்கி ஏதோ ஆயிட்டோன்னு பயந்தே போயிட்டேன். எல்லாம் கனவா? இப்பதான் நிம்மதி பெருமூச்சே வருது. இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ண பார்த்தோம். நம்ம பாட்டுக்கு அவகிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா கண்டிப்பா மித்து லைஃப்ல செகண்ட் டைம் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அது ஏண்டா ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த நீ? அவகிட்ட போய் எதுக்கடா உண்மையை சொல்லணும்னு இப்படி நீ அடமண்டா நின்ன? இல்ல இல்ல, நம்ம போய் அவகிட்ட உண்மையை சொன்னோம் அவளால கண்டிப்பா அதை தாங்கவே முடியாது. ஏற்கனவே ஒரு வாட்டி அவ என்னால லைஃப்ல படாத கஷ்டம் பட்டுட்டா. இல்ல இன்னொரு வாட்டி அதே கஷ்டத்தை அவளுக்கு நான் கொடுக்க தயாரா இல்ல. இல்ல வருண் சொன்னதான் கரெக்ட். நான் எதுக்கே மித்துக்கிட்ட இப்பவே போய் உண்மையை சொல்லணும்? மித்து என்ன எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நானும் என் மித்துவை எந்த அளவுக்கு விரும்புறேனோ எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வருண் சொன்ன மாதிரி கண்டிப்பா என் மித்துவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை நான் எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். ஆனா அதுக்கான நேரம் கண்டிப்பா இது கிடையாது. இல்ல, மித்துவுக்கு இப்போதைக்கு நான் தான் அவளோட பாவாங்கிற விஷயம் தெரியவே கூடாது. அதை நான் சொல்லவும் மாட்டேன். ஆனா என்னால லைஃப் லாங் அவ கூட இந்த உண்மையை சொல்லாம வாழவும் முடியாது. ஆனா அந்த உண்மையை சொல்றதுக்கு இது நேரம் இல்லை. கண்டிப்பா அவகிட்ட நான் இப்போதைக்கு பாவாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. இல்ல இதுக்கப்புறம் அவகிட்ட நான் பாவாங்கிறத எப்பவுமே சொல்ல மாட்டேன். முதல்ல எனக்கும் என் மித்துக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மித்து எந்த மாதிரி சொன்னா புரிஞ்சுப்பாலோ அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லி அவளுக்கு நான் புரிய வைப்பேன். இப்போ சொன்னா அதனால என் மித்து ரொம்ப கஷ்டப்படுவான். அவளுக்கு மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்க நான் தயாரா இல்லை. அதுக்கு நான் இப்போதைக்கு இந்த உண்மையை சொல்லக்கூடாது. இவ்வளவு நாள் எப்படி என் மித்துக்கு நான் ஆதியா மட்டும் தெரிஞ்சனும் அது மாதிரியே அவளுக்கு நான் எப்பவும் தெரிஞ்சா போதும். அவளோட பாவாவா நான் எப்பவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம். ஃபர்ஸ்ட் எங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் மித்து கிட்ட எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி நான் புரிய வைப்பேன். அது வரைக்கும் மித்து குட்டிமான்னு நினைச்சு நான் இதுக்கு இவ்வளவு நாள் குழப்பிக்கிட்டு இருந்தேன். நான் சந்தோஷம் தானே படணும். இனிமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா மித்து தான் என்னோட குட்டிமா. இவ்வளவு வருஷம் நான் தேடின என் குட்டிமா என் மித்து என் கண்ணு முன்னாடியே இருக்கா. நான் பெரிய சந்தோஷம் தானே படணும். இதுக்கப்புறம் நான் சந்தோஷம் மட்டும்தான் படுவேன். இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் எப்படி என் மித்துவை காதலிச்சனோ அதை விட பல மடங்கு அதிகமா 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 அவளை நான் காதலிக்க போறேன். திகட்ட திகட்ட ஒரு நாள் அவளுக்கு அன்பை நான் அள்ளி அள்ளி கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் மித்துவோட பாவா நான் தான் நான் மறந்துட போறேன். ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதுக்கான நாள் இது கிடையாது. முதல்ல எனக்கு என் மித்து பாப்பாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியணும். முடிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அவளுக்கு நான் எப்படியாச்சும் சொல்லி புரிய வச்சிருவேன். அது வரைக்கும் மித்து குட்டிக்கு என் குட்டிமாக்கு என்னால எந்த அளவுக்கு அன்பை தர முடியுமோ அந்த அளவுக்கு அன்பை நான் கண்டிப்பா கொடுப்பேன். அவளை இதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயுமே நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். யாரும் அவளை கஷ்டப்படவும் நான் விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல ஆதியோட பொண்டாட்டினா அது என் மித்து மட்டும்தான். யாருக்காகவும் எதுக்காகவும் என் மித்துவை நான் கஷ்டப்படுத்த மாட்டவே மாட்டேன். இது என் மித்து பாப்பா மேல சத்தியம். மச்சான் நல்லவேளை நீ கிளம்பல. வருண், நீ என்னடா இந்த டைமுக்கு வந்திருக்க? என்னாச்சு? என்னாச்சா? நீ பாட்டுக்கு எல்லா உண்மையும் மித்ரா சிஸ்டர் கிட்ட சொல்ல போறேன்னு நேத்து நைட் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. நீ எங்க சொல்லிடுவியோன்னு எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமாடா? அது நான் மறுபடியும் சொல்றேன்டா, தயவு செஞ்சு இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாதடா. அது ஏன்னா உனக்கு எந்த அளவுக்கு விரும்புறாங்கன்னு சொல்லியிருக்கடா. நீ அவங்கள அந்த அளவுக்கு விரும்புறடா மச்சான். இதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடியட்டும்டா. அதுக்கப்புறம் நீ பொறுமையா சொல்லி அவங்களுக்கு புரிய வைடா மச்சான், ப்ளீஸ்டா. அது என்னடா நீ
நான் பாட்டுக்கு பேசியிருக்க, நீ சைலண்டா இருக்க. டேய், நீ பாட்டுக்கு கிளம்பி போய் மித்ரா சிஸ்டர் கிட்ட எதையும் புலரே கூடாதுதான்டா. நான் விடிஞ்சு விடியாமலும் இப்படி அறக்க பறக்க உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். டே ஆதி ப்ளீஸ், நான் சொல்றது கேளுடா. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மச்சான். ப்ளீஸ், நான் சொல்றது கேளுடா. வருண், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன என்ன முடிவு பண்ணிட்டியா? டேய், அப்ப நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையாடா? நேற்று எதுவும் உங்ககிட்ட காலில் விழாத கொஞ்சம் கெஞ்சிட்டு இருக்க மச்சான். சொன்னாலும் உன் காலில் விழா நான் விழல சரியா? தயவு செஞ்சு உன் முடிவுல இருந்து மாறு மச்சான். ப்ளீஸ், இது சரியா வராதுடா. டேய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. வருண், ரிலாக்ஸ்டா. நான் முடிவு பண்ணிட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா என்ன முடிவுன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. மச்சான், என்னடா சொல்ற? வருண், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீ சொல்றதாண்டா சரி. முதல்ல எனக்கும் மித்துக்கும் கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் மித்துக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்டா. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அவளை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்டா. மறுபடியும் இந்த உண்மையை நான் போய் சொல்லி அவ மறுபடியும் என்னால நிறைய கஷ்டப்படுவாடா. வேண்டாண்டா, வேண்டாம். இப்போதைக்கு மித்து பாப்பா சந்தோஷமா இருக்கிறதா வைஷு சொன்னாங்க. அவ அப்படியே இருக்கட்டும்டா. நான் எந்த அளவுக்கு அவன் மேல காதல கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொட்டி கொட்டி கொடுக்க போறேன்டா. கல்யாணம் எங்க 2 பேருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து அவகிட்ட நான் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். ஆனா அது வரைக்கும் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா என் மித்து லைஃப்ல யாரையுமே நம்பாம இருந்தாலாண்டா. நான் அவ லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அவ செகண்ட் டைம் என்ன நம்புறாளாண்டா. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்க ஒருத்திய எப்படி மச்சான் உண்மையை சொல்லி அவன் நம்பிக்கையை உடைக்க சொல்றா? அதனால தான்டா நான் முடிவு பண்ணிட்டேன்டா. மித்து கிட்ட இப்போதைக்கு நான் எந்த உண்மையும் சொல்ல தயாரா இல்லடா. இவ்வளவு நாள் எப்படி மித்தேன ஆதியாவை பார்த்தாலோ அதே மாதிரி இதுக்கு அப்புறமும் அவ ஆதியாவை என்ன பார்க்கட்டும்டா. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் மச்சான். அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலான்னு இருக்கேன்டா. ஆனா எனக்கு நீ சொல்ற மாதிரி நான் எதுக்கு மச்சான் மித்துவும் குட்டிமான்னு தெரிஞ்சோன்னே நான் எதுக்கு மச்சான் பயந்துக்கிட்டு நான் எதுக்கு மச்சான் கவலைப்படணும்? நான் சந்தோஷம் தானடா படணும். இப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஏன்னா குட்டிமாவும் மித்தும் ஒண்ணுடா. இத்தனை வருஷமா நான் யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனும் அவளும், நான் யார் கூட வாழ்க்கை ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனோ அவளும் ஒரே ஆளா இருக்காங்க மச்சான். இந்த உலகத்திலேயே ரொம்ப லக்கியான பர்சன் நான் தான்டா. ஏன்னா எவ்வளவு நாள் மச்சான் உங்ககிட்ட நான் கில்ட்டியில ஃபீல் பண்ணிருப்பேன். குட்டிமா இவ்வளவு வருஷம் தேடிட்டு திடீர்னு மித்து நான் எப்படி மச்சான் ஏத்துக்கிட்டேன்? அப்போ மித்து மேல உள்ள காதல் அது உண்மையானது இல்லையா அப்படி இப்படின்னு உங்ககிட்ட நான் எவ்வளவு புலம்பியிருப்பேன். அதுக்கான பதில் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சுடா. என் மனசுல உள்ள குற்ற உணர்ச்சி எல்லாமே போயிடுச்சுடா. ஏன்னா என் மித்து குட்டிமா 2 பேருமே ஒரே ஆள் தான்டா. இந்த ஆதி சின்ன வயசுல வேணும்னா குட்டிமாவை கஷ்டப்படுத்திருக்கலாம்டா. ஆனா இப்போ இருக்க என் மித்து குட்டிய என்னால எப்பவுமே கஷ்டப்படுத்த முடியாதுடா. நான் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஆதியோட லைஃப்ல மித்து குட்டியால எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை இந்த ஆதி மித்து பாப்பாவுக்கு கொடுப்பான்டா. கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். எந்த சிச்சுவேஷன்லயும் மித்து குட்டிய நான் வைக்க விட மாட்டேன். கஷ்டப்படுத்த விட மாட்டேன்டா. கஷ்டப்படுத்த விட மாட்டேன். அதனால நான் கண்டிப்பா இந்த உண்மையை மித்து கிட்ட சொல்ல போறதா இல்ல மச்சான். அதோட இதுக்கப்புறம் மித்துவை நான் எப்படி லவ் பண்ண போறேன்னு மட்டும் பாரு மச்சான். மச்சான் சூப்பர்டா, சூப்பர். இப்பதாண்டா நீ உருப்படியா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. அப்பா, இப்பதான் மச்சான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. டேய் மச்சான், இப்ப நீ எடுத்திருக்க பாத்தியா, இது தாண்டா சரியான முடிவு, சரியான முடிவு. உண்மையாவே எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமாடா? நீ பாட்டுக்கு உண்மையை சொல்ல போறேன்னு நீ பாட்டுக்கு அசால்ட்டா ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்ட. உன் லைஃப் என்ன ஆகும், மித்ரா சிஸ்டர் லைஃப் என்ன ஆகும், அவங்க இதை எப்படி எடுத்துக்க போறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு அப்பா எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன்னு தெரியுமாடா? படுபாவி, உனக்கு மண்டை வெடிக்குமோ இல்லையோ, எனக்கு சத்தியமா நீ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மண்டை வெடிச்சிருக்கும்டா. இப்பதான்டா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சரி மச்சான், உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. லவ் யூடா மச்சான், லவ் யூ சோ மச். டேய் மச்சான், நான் ஒன்னு சொல்லவாடா? சத்தியமா சொல்றேன்டா, இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலினா அது நான் தான் மச்சான். ஏன்னா பொண்ண மாதிரி ஒருத்தன் என் லைஃப்ல வந்ததுக்கு நான் நிறைய ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்க போலடா. அதனால தாண்டா என் மச்சான் பொண்ண மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சிருக்கான். ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறவன் சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறவனா இருக்கக்கூடாதுடா, துக்கத்தையே சேர்த்து பகிர்ந்துக்கிறவனா தாண்டா இருக்கணும். என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயுமே நீ கூட இருந்திருக்கடா. எப்பவுமே நல்லது பண்ணினாலும் என்ன நீ அப்ரிஷியேட் பண்ணிருக்க, கெட்டது பண்ணும் போதெல்லாம் என்ன நீ கண்டிச்சிருக்கடா. ஒரு ஃப்ரெண்டா எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படிலாம் எனக்கு இருக்கணுமோ அப்படிலாம் நீ இருந்திருக்க மச்சான். சத்தியமா சொல்ற மச்சான், உன்னை நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமாடா? லவ் யூடா வரும், லவ் யூ சோ மச் டா வரும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு, ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டா மச்சான், தேங்க்யூ சோ மச் டா. ஏன்னா குட்ட மாதிரி குழம்பி இருந்த என் மைண்டு
நீ அழகா தெளிவுபடுத்திருக்க மச்சான். நீ மட்டும் எனக்கு கரெக்டான டைம்ல கரெக்டானதை எனக்கு சொல்லலைனா நான் முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்து மித்துக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி இருந்திருப்பேன்டா. ஆனா நீ கரெக்டான டைம்ல எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்க மச்சான். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ சோ மச்டா எல்லாத்துக்குமே. டேய் என்னடா நீ நமக்குள்ள போய் தேங்க்ஸ்லாம். என் ஃப்ரெண்டுடா நீ. உன் சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க போது? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் மச்சான். சரி ஓகே, நீ சும்மாவே ரோமியோ மாதிரி தான் ஆடுவ. இப்ப வேற டபுள் சந்தோஷம் வேற உனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே ஆதிங்கிற லவர் பாய கையிலே பிடிக்க முடியாது, அப்படிதானே மச்சான்? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஏன்னா இப்ப என் மித்து பாப்பா குட்டிமா 2 பேருமே ஒரே ஆளு. சோ 2 பேருக்கும் கொடுக்க வேண்டிய லவ்வை நான் ஒரே ஆளுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பா லவ்வர் பயம் மாறிதானடா ஆகணும். அதனால இனிமே பாரு மச்சான், மித்து குட்டிய அப்படியே அன்பால நான் எப்படி தகட்ட தகட்ட அவளை திணற வைக்கிறேன்னு. நீ கலக்கு. சரிடா, நீ வேற எங்க அவசரப்பட்டு மித்ரா சிஸ்டர் கிட்ட உண்மையை கிளம்பி போய் சொல்லிடுவோங்கிறது பயத்துல நான் பட்டு பதறி அடிச்சு ஓடிட்டு வந்தேன். அங்க உன் தங்கச்சி வேற என்னாச்சு ஏதாச்சுன்னு என்கிட்ட வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தா. அவகிட்ட கூட எதுவுமே சொல்லாம வந்துட்டேன் தெரியுமா? சரி மச்சான், நான் வீட்டுக்கு போறேன்டா. பாவண்டா தனியா, நான் அவசரமா ஓடி வந்ததை பார்த்து ரொம்ப பயந்து இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் ஏதாச்சும் சொல்லி நான் சமாளிக்கிறேன். சரி மச்சான், நான் கிளம்புறேன்டா. சரியா? சரிடா வருண், பாய்டா. பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. ஓகே? சரிடா அது. அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் அந்த டெண்டர் நோட்டீஸ் இருக்குல்லடா, அதை கொஞ்சம் எனக்கு மெயில் பண்ணிடா ஆஃபீஸ் போயிட்டு. ஓகே? சரிடா வருண், நான் ஏதோ ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். நான் போயிட்டு உனக்கு மெயில் பண்றேன். ஓகே? ஓகே ராதி, பாய்டா. என்னடா இது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்ல எல்லாரோட கேபின்லயும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. எதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு? ஐயோ, வைஷு கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவளும் டீம் மீட்டிங்ல இருக்கா. ஆனால் எதுக்கு ஸ்வீட் பாக்ஸு? ஒருவேளை ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருக்குமோ? ஐயோ, நம்மளும் இந்த ஆஃபீஸில் தானே இருக்கோம். ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருந்தால் நமக்கு தெரியாதா என்ன? ஆனால் எதுக்குன்னு என்னென்னு ஒன்றும் புரியலையே. ஹே மோனி, ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். ஹே மித்ரா, சொல்லியா? என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்ட? இல்லை மோனி, அது என்ன எல்லாரோட கேபின்லையும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு, நீயும் கையில் ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருக்க, என்ன திடீர்னு? ஐ டோன்ட் நோ யா, பட் எம்டி சார் ஏதோ ஹாப்பியா இருக்காராம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க சொன்னார்னு கொடுத்தாங்க. ஸோ எனக்கும் கொடுத்தாங்க, நானும் வாங்கி வச்சுட்டேன். என்ன மித்ரா, எம்டி சார் எதுக்காக ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரியாம இருக்குமா என்ன? இல்லை மோனி, அது அது சும்மா தான் கேட்டேன். சரி மோனி, நீ போ. ஓகே மித்ரா, see you later, bye. என்ன மோனி இப்படி சொல்லிட்டு போறான்? ஹிட்லர் அப்படி என்ன விஷயத்துக்கு ஹாப்பியாக இருக்கான்னு இப்படி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதே. அதோட நம்ம கேபினில் எந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸுமே இல்லை. ஒருவேளை நமக்கு வைக்க மறந்துட்டாங்களோ? என்னன்னே ஒன்றும் புரியலை. ஐயோ மித்து, இப்போ ஸ்வீட் பாக்ஸ் அடி முக்கியம். அவன் எந்த விஷயத்துக்கு ஹாப்பியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்டு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு போய் அது என்னன்னு கேட்கலாம். எங்கே இவன் ஆளை காணும்? எப்போலாம் இவனை நான் பார்க்கணுன்னு ஆசையாக வரணும், அப்போலாம் இவன் கேபினில் இருக்கிறதே கிடையாது. மற்ற நேரத்தில் மட்டும் மித்து பாப்பான்னு சின்ன சுற்றி வருவான். ஐயோ, கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன்டா உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக. ஹிட்லர் கொஞ்ச நாளாக ரொம்ப டல்லாக இருந்தான். திடீர்னு சந்தோஷமாக இருக்கான்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன எதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தால் இவனை ஆளையே காணும். வரட்டும், வந்தோன்னு வச்சுக்கிறேன். ஹாய் மனைவி. முடியவே முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், இனி என்னானாலும் உன்னை விடவே கூடாதுன்னு. ஐ லவ் யூ மனைவி. சுந்தரி கண்ணால் ஒரு என்னது? ஐயோ, என்ன நீ ஏதோ படத்துல வர டயலாக் மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டே இருக்க. முதல்ல இறக்கி விடு, இறச்சி வந்துட போறாங்க. முடியாது மித்துக்குட்டி, என்னமோ தெரியல, உன்னை இப்படியே வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. அதனால நீ இப்படியே இரு. ஓகே? என்னடி தூக்கி வச்சிருக்க? நானே அமைதியா இருக்கேன், நீ நல்லா ஜம்முன்னு தானே உட்காந்துருக்க. பின்ன என்ன? என்னது? அது சரி. ஐயோ பைத்தியம் பையா நீ. நீ அப்பப்போ மறந்தே போயிடுற. நீ இந்த ஆஃபீஸோட எம்டி, இது உன்னோட கேபின். யாராச்சும் வந்து பொண்ணை என்ன இந்த நிலைமையில பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆதி சார் அவர் ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அப்படியே கண்ணு காணாத மாதிரி போயிடுவாங்க. ஒரு மாதிரி இருக்கு. அது சரி, நான் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஐயோ இங்க பாரு, பேச்செல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல இறக்கி விடியா. ஐயோ சரி சரிடி, இறக்கி விடுறேன். இதுக்கு இவன் கீழே இறக்கி விடாமலே இருந்திருக்கலாம். ஐயோ சின்ன நீ கீழே இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு
இப்படி பிடிச்சிட்டு நிக்கிற? எனக்கு சத்தியமா ஒன்று புரியல. உன்னால என்கிட்ட தூரமா நின்று பேசவே முடியாதா? ஐயோ மித்துக்குட்டி, எனக்கும் தாண்டி புரியல. நான் நல்லவனா தாண்டி இருக்கேன். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை பார்த்தாவே நான் பேட் பாயா மாறிடுறேன் தெரியுமா? அதனால மிஸ்டேக் என் மேல இல்லடி, உன் மேலதான். இதுதான் என்னோட ஹிட்லர். இப்படி இருந்தாதான் ஹிட்லர் ரொம்ப நல்லா இருப்பான். இவன் இந்த மாதிரி துருன்னு ஜாலியா இருந்து எவ்வளோ நாள் ஆயிட்டு, இவ்வளோ நாள் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இவனை பார்க்கறதுக்கே. ஆனா என்ன ரீசனா இருக்கும், அதை முதல்ல இவன்கிட்ட கேட்கணும். மித்துக்குட்டி, என்னடி மாமாவை சைட் அடிக்கிறியா? என்னது? ஆமாமா, அது பொண்ணுதான் குறைச்சல். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டல, நீ ஒரு முக்க பேசுன்னு. பொண்ணை போய் நான் சைட் அடிப்பேனா? அப்படிலாம் பொண்ணு இல்லை. பொண்ணை சைட் அடிக்கிறேன்னு நீ நினச்சிக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது. அப்படியா? நம்பிட்டேன். மித்துக்குட்டி, நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. உங்க வாய் இருக்குல்ல, வாய் அதுதான் போய் சொல்லும். ஆனா உங்க குண்டு குண்டா 2 கண்ணு இருக்குல்ல, அது என்கிட்ட எப்பவுமே போய் சொல்லாது, உண்மையை மட்டும்தான் சொல்லும். நீ என்கிட்ட பச்சை போய் சொல்றடி. அடிக்கடி என்னையே முழுங்குற மாதிரி இப்போலாம் நீ பாக்குற, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு. சரி, அதை விடு. இவ்வளோ நாள் ரொம்ப சோகமா இருந்த, இதையோ பறி கொடுத்த மாதிரி. இன்னைக்கு என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம் அப்படி? ஆமா மித்துக்குட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் குழப்பம்லாம் நீங்கி ரொம்ப தெளிவா இருக்கேன். சரி ஓகே, நீ சந்தோஷமா இருக்கல, அதுவே போதும். ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. ஏன்னா ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து உன் சந்தோஷத்தை நீ அப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கா? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? மித்துக்குட்டி, வெயிட், இப்போ நீ என்ன சொன்ன? நீ சந்தோஷமா இருக்கல, அதுவே போதும். அதுக்கு என்னடி அர்த்தம்? அது வந்து அது நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னேன், அவ்வளோதான். நீ சும்மா பேச்ச மாட்டாம நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கல, அதுக்கு ரீசன் என்ன? ஏன் மேடம், அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறதா இருந்தால் சொல்லு, சொல்லலைன்னா போ. அது ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்க. ஆனால் என் கேபினுக்கு ஸ்வீட் பாக்ஸே வரல தெரியுமா? அடி பாவி, அப்போ உன் கேபின்ல ஸ்வீட் பாக்ஸ் இல்லைன்னு ஏன் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலன்னு என்கிட்ட கேட்க வந்தியா? நான் கூட நான் எந்த விஷயத்துக்கு சந்தோஷமா இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது. கேடி ஸ்வீட் பாக்ஸ் ஏன் கொடுக்கலன்னு என்கிட்ட கேட்க வந்தியா நீ? அப்படிலாம் இல்லையே. நான் ஆக்சுவலாக என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். மற்றபடி நீ கொடுத்த மில்க் ஸ்வீட்ஸ் எனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக நீ ஸ்வீட் பாக்ஸ் ஏன் கொடுக்கலலாம் கேட்கறதுக்காக வரல. அச்சோ, மித்துக்குட்டிக்கு மில்க் ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அதான் எனக்கு தெரியுமே, அதனாலதான் எல்லாருக்கும் மில்க் ஸ்வீட்ஸே கொடுக்க சொன்னேன். ஆமாம், எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. என்னடி வாய்க்குள்ளாரே எதையும் முனவிட்டு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, அதை விடு. சரி சொல்லு, இவ்வளோ நாள் நீ ரொம்ப டல்லாக இருந்த, ஆனால் இன்னைக்கு நீ பழைய மாதிரி ஏன் அதை விட ரொம்ப துருன்னு இருக்க. என்ன விஷயம்? அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். அதுவும் என் மித்துக்குட்டிகிட்ட சொல்லாமலா? ஆனா அதுக்கு முன்னாடி கண்ண மூட. எதுக்கு? அது சரி, நான் சொன்னோனே நீ கேட்டதாண்டி ஆச்சரியம். இப்படி கேட்காம இருந்தா அதுல ஆச்சரியமே இல்ல. இங்க பாருங்க மேடம், புருஷக்காரன் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. புருஷக்கார இப்போ உன்னை கண்ணை தான் மூட சொல்றேன், அதனால கண்ணை மூடுங்க ப்ளீஸ். நீ இருக்கியே. சரி ஓகே, மூடுற போதுமா? மனைவி, கண்ணை தொடங்க மனைவி. எதுக்கு இப்ப கண்ணை? என்னது? ஏன் பார்த்தா தெரியல? இது சாக்லேட்ஸ். உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான். ஆமா, பிடிக்கும் தான். ஆனா என்ன திடீர்னு? அதான் சொன்னேனேடி, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதனால எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன். ஸோ என் மித்துக்குட்டிக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அவளுக்கு இந்த சாக்லேட் பொக்கேவை கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்கா? சரி ஓகே. ஆமா, என்ன சந்தோஷமான விஷயம்னு இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லையே. அது சரி மேடம், இந்த விஷயத்த விடுற மாதிரி தெரியல போல இருக்கே. இப்ப என்னடி உனக்கு நான் எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியணும், அதானே? ஆமா, நீ நார்மலா ஹாப்பியா இருந்திருந்தனா நான் இந்த கொஸ்டினே உங்ககிட்ட கேட்டுக்க மாட்டேன். ஆனா நீ ஆஃபீஸ் ஃபுல்லா ஸ்வீட் கொடுத்து உன் ஹாப்பியை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க. அப்போ யாரா இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க, அதான் கேட்டேன். அதனால சொல்லு. அது பொண்ணுல மித்துக்குட்டி, இவ்வளவு வருஷம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த விஷயம் நடந்ததுனால என் சந்தோஷம் 2 மடங்கு அதிகமாகிருக்கு. அதனாலதான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன், அதான். அப்படி என்ன விஷயம்? அது அது
ஆஹா அது ஒன்றும் இல்லடி, மாயா என்ன ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காளாம். என் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொன்னான். அதான் சரி ஓகே, ரொம்ப வருஷமா நமக்காக வெயிட் பண்றாளின்னு அவளோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஹா அதான் சொன்னேடி, மாயாவோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு. நீ தான் எப்போ கேட்டாலும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அதான் நம்ம பின்னாடியே சுற்றுற பொண்ணை விட நம்ம பின்னாடி எந்த பொண்ணு சுற்றுதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிட்டேன். ஹா ஏன் மித்துக்குடி என்னடியாச்சு? நீ தானடி என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லி கேட்டுட்டே இருந்த. என்னடி நீ, நான் சந்தோஷமான விஷயம் சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ இப்படி கோவப்படுறா. இப்ப நீ கோவப்படுற அளவுக்கு என்ன மித்து பாப்பா நடந்துச்சு? கோமா நானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இங்க பாரு, உனக்கு எனக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். இந்த டைம்ல வந்துட்டு அவ ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா அதனால தான் கேட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை சரியா? மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எனக்கு வேலை இருக்கு, நீ முதல்ல என்ன விடு. கேடி எனக்கு தெரியாத உன்னை பத்தி. ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னோன்னே மேடம்க்கு எப்படி சுருன்னு கோவம் வருது. பார்க்குறேன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீ மூடி உன் காதலை மறைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். நான் சும்மா ஃபனுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலாக நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே என் மித்துக்குட்டி நீ தான். உன்னால தான் இவ்வளோ நான் சந்தோஷமாக இருக்கேன். போதுமா? என்னாலயா? நான் என்ன பண்ணினேன் என்னால் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு? ஓ, அந்த யூகே ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கே அதனாலயா? யோ பைத்தியமா நீ? நான் மட்டுமா அந்த ப்ராஜெக்ட்காக ப்ரெசன்டேஷன் பண்ணினேன்? என் கூட இன்னும் 2-3 பேரும் சேர்ந்து தானே பண்ணினாங்க. அப்போ கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேர்த்து தானே வரணும். நீ என்ன என்னாலன்னு சொல்லிட்டு இருக்கா? இல்லை மித்து பாப்பா, ஏன் சந்தோஷத்துக்கான காரணம் நீ மட்டும்தான். என்னமோ போ. சரி ஓகே விடியா, எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் போறேன். வந்து ரொம்ப நேரம் ஆகுது. என்ன போகணுமா? போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ. யோ அதான் கொடுத்துட்டியா, அப்புறம் என்ன? விடியா, நான் போறேன். அது சரி. ஐயோ எல்கேஜி பாப்பா, இது இல்லடி, இது வேற. அது கொஞ்ச நாளா மாமா மைண்ட் ரொம்ப அப்செட்ல இருந்தனா, அதனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ மாமா ரொம்ப காஞ்சி போயிருக்கண்டி. அதனால இப்போ மாமா ஒரு சம்பவம் பண்ண போறேன். அந்த சம்பவம் உன்னை மாமா எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன், அப்புறம் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேங்கிறத சொல்லும். புரியல. இப்போ புரியும் பாரு. ஐ லவ் யூ மித்து பாப்பா. உன் கூட லைஃப் லாங் நான் வருவேண்டி. எந்த சுச்சுவேஷன்லையுமே உனக்கு யாரும் இல்லைங்கிறத நான் எப்போவுமே ஃபீல் பண்ண விட மாட்டேன். உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமாவா நான் இருப்பேன் சரியா? லவ் யூ ஸோ மச். இது வரைக்கும் உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா சாரி மித்து, என்ன மன்னிச்சிடு ஓகே? ஆனால் சத்தியமாக இதுக்கப்புறம் உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன்டி. அதனால என் மித்து பாப்பாவை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுப்பேன். லவ் யூ மித்துக்குட்டி. கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக, உனை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே அட உன்னுள் உறைந்தேனே. இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உனை என்றும் மறவேனே. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்னடி அப்படி பாக்குற? ஹலோ மேடம், இது சினிமா டைலாக்லாம் இல்ல. இது உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு நான் ஆத்மார்த்தமா சொல்றது சரியா? சரி விடு, எனக்கு டைம் ஆகுது. சரிங்க மேடம் போங்க. அப்புறம் நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணேன்டி. அதை வார்த்தையினால எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால என்ன நினைச்சிருக்கோம் மனசுல நீ? ஆனா இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹலோ மேடம், இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் பிக்சர் வரும். பாக்குறீங்களா? என்னது? நான் எஸ்கேப்டா சாமி? அத விடு என்ன? லவ் யூ மனைவி. அப்புறம் சாரி டி. யோ சின்ன நீ, நானும் அப்பல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சாரி சொல்லிட்டே இருக்கேன். எதுக்கு சாரி? அது எல்லாத்துக்குமே. நான் தெரிஞ்சு பண்ணினேன், அப்புறம் தெரியாம பண்ணினேன், எல்லாத்துக்குமே சாரி. ஒன்றும் புரியல. யோ விடு, டைம் ஆகுது. சரிடி போ. லவ் யூ so much ஹிட்லர். இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அதுவே போதும்.
இப்பதான் மனசுல உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என் மித்துக்குட்டியை நான் கஷ்டப்படுத்தின எல்லாத்துக்கும் சேர்த்து பல மடங்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பா என் மித்துக்குட்டிக்கு எப்படி சொன்னா புரியணுமோ அந்த மாதிரி நான் புரிய வைப்பேன். கண்டிப்பா அவ என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. லவ் யூ மித்துக்குட்டி, லவ் யூ so much.